இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். கடவுளே, உங்க மனசுல என்னதான் இருக்கு? பாசம். வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே. நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே. நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். நலமான எண்ணங்களால் மகிழ்வான வார்த்தைகள் மலரும். மகிழ்வான வார்த்தைகளால் உயர்வான செயல்கள் பிறக்கும். உயர்வான செயல்களினால் உயிருக்குள் ஒழுக்கம் தவழும். உயிரான ஒழுக்கத்தினால் உலகுக்குள் வாழ்க்கை சிறக்கும். எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் உறவாடவே. எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் உறவாடவே. நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். அன்பான வாழ்க்கையினால் அழகான நேயம் நிலவும். அழகான நேயத்தினால் அகந்தேடும் நீதியும் நிலைக்கும். அகந்தேடும் நீதியினால் இகந்தேடும் அமைதி நிகழும். இகந்தேடும் அமைதியினால் சுகமான ஆனந்தம் நிறையும். அன்பின் வாழ்வும் வாழ்வின் பொருளும் எந்தன் பாடலாகுமே. அன்பின் வாழ்வும் வாழ்வின் பொருளும் எந்தன் பாடலாகுமே. நான் இனி நீ என
வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே. நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் பேசி என பேசி என்னை உனதாக்குமே. நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 9 இறைச்சற்றொடர்கள் 18 முதல் 26 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள். ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லி கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலமடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி நாடெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, துணிவும் நம்பிக்கையும் நம்முடைய தொடுதலிலே வெளிப்படும். 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண்ணை இயேசு நலப்படுத்தும் நிகழ்ச்சியை இன்று வாசித்தோம். இயேசு ஏன் அந்த பெண்ணிடம், மகளே, துணிவோடு உனது விசுவாசம் அல்லது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார்? காரணம், அந்த பெண் இயேசுவின் முன்னால் வர அஞ்சி அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். இயேசுவின் முன்னே வர நம்பிக்கையும் துணிவும் இல்லாத காரணத்தை இயேசு உணர்ந்து அவரை ஊக்குவிக்கும் வண்ணம் துணிவோடு என்கிறார். அந்த பெண் தம்மை தகுதியற்றவர் என கருதி இருக்கலாம். ஆனால் இயேசு அவரது தயக்கத்தை போக்குகிறார். நாமும் கூட சில வேளைகளிலே நம்பிக்கை குறைவினாலும் தயக்கத்தினாலும் பாவ உணர்வினாலும் இயேசுவின் முன் செல்ல தயங்குகிறோம். பொதுவாகவே எவன் ஒருத்தன் பொய் பேசுகிறானோ, எவன் ஒருத்தன் நேர்மையற்ற முறையில் நடக்கிறானோ, எவன் வெளிப்பட இல்லாமல் வாழ்கிறானோ அவன் அடுத்த ஆளுக்கு பார்த்து, குறிப்பாக நல்லவர்களை பார்த்து பயப்படுவார்கள். அந்த பயமே அவனுக்கு பல நோய்களை உண்டு பண்ணும். அது மனநோயாக இருக்கலாம், உடல் நோயாகவும் இருக்கலாம். எனவே அடிப்படையிலே நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் கொஞ்சம் போலையாவது சுத்தமாகவும் இருக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இப்படி பாவத்தன்மையில் வாழுகின்றவர்கள் இயேசுவை பார்த்து பயப்பட மாட்டார்களா? பயப்படுவார்கள். எனவே இந்த பாவ உணர்வினாலும் இயேசுவின் முன் செல்ல தயங்குகிறோம். நம் போன்றவர்களுக்குத்தான் எபிரேயர் திருமடல் பின்வரும் அறிவுரையை வழங்குகிறது. நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்லர். மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் அறிந்த இறை அருணையை துணிவோடு அணுகி செல்ல வேண்டும். இயேசுவை துணிவோடும் நம்பிக்கையோடும் அணுகி செல்கின்றவர்களுக்கு ஏராளம் ஆசீர்வாதம் உண்டு. தாய் தன் குழந்தையை தொட்டு அணைக்கும் போது அக்குழந்தை தாயின் அன்பின் கதகதப்பிலே புதிய ஒரு வாழ்வை பெறுகிறது. கவலையோடு இருக்கிற மனிதன் அருகில் இருப்போரின் அன்பின் அரவணைப்பில் தன் கவலை மறந்து புது வலிமை பெறுகிறார். அது ஆணோ பெண்ணோ, இளையோரோ சிறியோரோ வறியோரோ. மைக்கேல் ஆஞ்சலோ இறைவனின் படைப்பை வரையும் போது இறைவனின் வல்லமை உள்ள கை மனிதனை தொடுவதாக வரைந்துள்ளார். மனிதன் உயிரோட்டம் பெறுகிறான். தொடும்போதெல்லாம் புதிய ஒரு வாழ்வு உதயமாவதை காண்கிறோம்.
கைகள் தொடுவதால் இருவேறு நிகழ்ச்சிகளிலே வல்லமை கை மாறுவதை இங்கு காண்கிறோம். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடை ஓரத்தை தொட்டார். இயேசு சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். அப்பெண் இயேசுவை தொட்டதால் இயேசுவின் ஆற்றல் கை மாறியதால் அவள் குணமடைந்தாள். இயேசு அந்த குழந்தையை தொட்டதால் இங்கும் அவரது ஆற்றல் கை மாறியதால் இறந்த குழந்தை மீண்டும் உயிர் பெற்றது. பிறரை தொடுகிற ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு பரிமாற்றமே. அன்பையும் ஆற்றலையும் வாழ்வையும் நம்பிக்கையும் பகிர்ந்து கொள்கிற இறை அனுபவம் அது. அத்தகைய புனித பரிமாற்றம் நாம் கடவுளை தொடும்போதும் கடவுள் நம்மை தொடும்போதும் நடைபெறுகிறது. தொட விட வேண்டும், நாமும் தொட வேண்டும். நற்கருணை வாங்கும் போது மிகச் சிறப்பாக இந்த புனித பரிமாற்றம் அரங்கேறுகிறது. எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல. ஒவ்வொரு முறை பிறரை தொடும்போதும் வாழ்வழிக்கு இந்த புனித பரிமாற்றத்தை நாம் செயல்படுத்துகிறோம். ஆகவே இறைவனையும் பிறரையும் நாம் தொடுவதன் சிறப்பை, மாண்பை, மகிமையை உணர்ந்து செயல்படுவோம். இறை வார்த்தையில் புதுப்பிக்கப்பட்டு ஒருவரை பாசத்தோடும் அன்போடும் அரவணைப்போடும் தொடுவோம், புது வாழ்வு பெறுவோம், வாழ்த்துவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசுவை போற்றுகிறோம். எங்களது அச்சத்தையும் தயக்கத்தையும் போக்குவதற்காக நீர் எங்களை தொடும், நாங்களுமே தொட எங்களை தகுதி உள்ள மக்களாக மாற்றும். ஆண்டவரே, ஆமென். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்ன
சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம்
தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. நற்செய்தி ஒளியை மனமேற்றீர், நற்பாதை தனையே தினம் தேர்ந்தீர். நற்செய்தி ஒளியை மனமேற்றீர், நற்பாதை தனையே தினம் தேர்ந்தீர். தடையாக துயரங்கள் தொடர்ந்தாலும், தடையாக துயரங்கள் தொடர்ந்தாலும் தளராமல் பயணிக்கும் பாடம் தந்தீர். எங்கள் மகிழின் காரணரே, எம் தேவ சகாய சாட்சியே. அஞ்சாமலே சுவின் அடி தொடர்ந்தீர், அதற்காக அனைத்தையும் துறந்து நின்றீர்.
அஞ்சாமல் இயேசுவின் அடி தொடர்ந்தீர். அதற்காக அனைத்தையும் துறந்து நின்றீர். கவலைகள் அரணாகச் சூழ்ந்தாலும், கவலைகள் அரணாகச் சூழ்ந்தாலும், கலங்காமல் வாழ்ந்திடும் பாதை சொன்னீர். எங்கள் மகிழ்வின் காரணரே, எம் தேவ சகாய சாட்சியே. எங்கள் மகிழ்வின் காரணரே, எம் தேவ சகாய சாட்சியே. பொதுநிலையினரின் மாதிரியே, பொதுநிலையினரின் மாதிரியே, எமில் பொதுநலம் மலர மன்றாடுமே. எங்கள் மகிழ்வின் காரணரே, எம் தேவ சகாய சாட்சியே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.